அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் யூனிட்ல இருக்கிற ஹவு டு சால்வ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்ம யூனிட் ஒன்லேயே சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது டிகிரி ஒன்னாக இருக்கும். அது வந்து லீனியர் ஃபார்ம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே டிகிரி ஒன்னாக இருக்காது. ஸோ அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் ஆஃப் ஹையர் டிகிரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. முதல்ல இது செகண்ட் யூனிட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே dy by dx நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா பின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ எக்ஸ் ஒய் பி இந்த 3 டேர்ம்ஸ் ஒரு ஈக்குவேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹையர் டிகிரி அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், அதனோட டெரிவேட்டிவ் dy by dx தான் பின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தம் நமக்கு 4 டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஒன்று சால்வபிள் ஃபார் பி விச் மீன்ஸ் சால்வபிள் ஃபார் dy by dx, இன்னொன்று சால்வபிள் ஃபார் எக்ஸ், அடுத்தது சால்வபிள் ஃபார் ஒய் அண்ட் கிளாரட்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது 4 சேர்ந்தது தான் ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வபிள் ஃபார் பியில் இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் டேரெக்டாக ப்ராப்ளம் போயிடுறேன், ஈஸியாக இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லா கொஷினும் சால்வ் தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எந்த யூனிட்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், அதில் எந்த கேட்டகரியில் எந்த டைப்பில் வச்சு நம்ம சால்வ் பண்ணலான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3xyp ப்ளஸ் 2y² = 0. அப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, பி இருக்குது. இது 3 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹையர் டிகிரி. அப்போ இங்கே ஒய்ன்றது இங்கே dy by dx தான் நமக்கு என்னென்னு அர்த்தம், பின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, பி இருக்குது, வித்தவுட் பி டேர்ம் இருக்குது. அப்போ பியில் இருக்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ சால்வபிள் ஃபார் பியை நம்ம ட்ரை பண்ணலான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். லீனியர் ஃபேக்டர்ஸ், அது பியோட பவர் 1 வர மாதிரி இருக்கிற லீனியர் ஃபேக்டர்ஸாக நம்மளால் பிரிக்க முடியுது அப்படின்னா நம்ம இது சால்வபிள் ஃபார் பிக்கு போகலான்னு அர்த்தம். ஓகே. இங்கே பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இல்லாத டேர்ம் இருக்கு இல்லையா 2y². இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 2x² y². மல்டிபிள் பண்ணால் 2x² y² வரணும், ஆட் பண்ணால் அந்த பியோட கோஎஃபிஷியன்ட் 3xy வரணும். ஓகே. இப்போ 2 விதமாக இதை பண்ணிக்கலாம். ஒன்று நம்பர், ரெண்டை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 2 1s are 2, இங்கே 2 போடுறேன், 1 போடுறேன், மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது 2 + 1 3 கிடைச்சிடும். அப்புறம் இந்த வேரியபிளுக்கு வரலாம், x² y² இருக்கு இல்லையா, அப்போ ப்ராடக்ட் பண்ணால் தான் x² y² வரணும், மல்டிபிள் பண்ணால் x² y² வரணும், ஆட் பண்ணும்போது xy தான் வரணும். அப்போ இதோட பவரில் பாதியாக போட்டுக்கோங்க, xy. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 2xy + 1xy. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னே, இப்போது 2 + 1னா நீங்கள் என்ன சொல்வீங்க, 3 சொல்வீங்க. கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணுறது நமக்கு தெரியும். இதுவே 2x + x அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, 2 + 1 3x. த சேம் வே தான் 2xy + 1xy இருக்கும்போது 3xy. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்ந்து 2x² y² வருது. சாரி, இது ஆட் பண்ணும்போது இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் வருது. இதை எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 1s are 2, x × x x², y × y y² வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பி டேர்ம் இருக்குல்ல, இதுதான் இந்த ரெண்டாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். கூட ப்ராடக்ட்டில் பியும் சேர்த்து எழுதணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஆஸ் இட் இஸ் எழுத போகிறோம். ஸோ x² p² ப்ளஸ் 3xypயை தான் 2 டேர்மாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம், 2xy × p ப்ளஸ் xy × p ப்ளஸ் 2y² = 0. ஸோ ரிமைனிங் 2 டேர்ம் ஆஸ் இட் இஸ் தான் எழுதியிருக்கேன். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு 2த்தில் இருக்கிற என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, காமனாக வெளியே எடுக்கிறதுக்கான டேர்ம்ஸை நம்ம பார்க்கணும். x² p² இருக்குது, இங்கே xp இருக்குது. லீஸ்ட் பவர் ஆஃப் xயும் பியும் நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ xp வெளியே எடுக்கணும், டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். இது டிவைட் பை xp பண்ணால் x² xஆல் டிவைட் பண்ணால் x கிடைக்கும், p² pஆல் டிவைட் பண்ணால் p கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் சைடில் போட்டு பார்த்துக்கோங்களேன், x² p² டிவைடட் பை xp. ஒரு x கேன்சல் ஆகிடும், ஒரு p கேன்சல் ஆகிட்டு xp வரும். ஓகேவா? ஸோ அதே போல் 2xyp டிவைடட் பை xp பண்ணுறோம் அப்படின்னா x p ப்ராடக்ட் டிவிஷன் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிறது 2y. அப்போ இங்கே 2y வரும். ஸோ இந்த 2 டேர்மில் காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துட்டேன்.
ப்ளஸ் எக்ஸ்ஒய்பி ப்ளஸ் 2y². இது இடத்துல பாருங்கள், இங்கே ஒய் தான் இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் ஆஃப் ஒய்யை வெளியே எடுக்கிறேன். இப்போ ஒய்யை எடுத்துட்டோன்னா ஒய்யை டிவைட் பண்ணால் எக்ஸ்பி கிடைக்கும். ப்ளஸ் 2y² டிவைடட் பை ஒய் பண்ணும்போது 2y கிடைக்கும். ஈக்குவல் டு 0. நீங்கள் வேணால் சைடில் போட்டு பார்த்துக்கோங்க. 2y² டிவைடட் பை ஒய். ஒரு ஒய் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2y வரும். ஓகேவா? ரைட். இப்போது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்கு எது காமன் ஃபேக்டர்ஸ்? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது காமன் டேர்ம்ஸ். அதை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ்பி ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ சால்வபிள் ஃபார் பிக்கு நம்ம எப்போ போக முடியும் அப்படின்னா, பியில் இருக்கிறது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்து அதை நம்ம லீனியர் குவாட்ரட்டிக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பியோட பவர் 3 இருந்தால் 3 லீனியர் ஃபேக்டர்ஸை ப்ராடக்ட்டில் எழுதணும். அந்த மாதிரி இங்கே நமக்கு மேக்ஸிமம் டிகிரி 2 இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபேக்டரைஸ் பண்ணி 2 லீனியர் ஃபேக்டராக எழுத முடியுதான்னு பார்க்கணும். முடிஞ்சால் மட்டும்தான் சால்வபிள் ஃபார் பியை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் வரும்போது பியோட பவர் 1, இங்கேயும் பியோட பவர் 1. அப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 எடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ்பி ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0ன்றது ஒன்று. இன்னொன்று எடுக்கும்போது எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம வேரியபிள் செப்பரபிள் பார்த்துருக்கோம் இல்லையா? எக்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய்லாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணுமே, அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பி லெஃப்ட்டில் இருக்கட்டும், ப்ளஸ் 2y ரைட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் 2y. பின்றது நமக்கு என்னது, ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், dy பை dx தான் நம்ம p எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த yக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், dy பை dx. ஸோ எக்ஸ் இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் 2y. எப்பவுமே இன்டெக்ரல் பண்ணும்போது ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த இன்டெக்ரலோட நமக்கு இப்போ இன்டெக்ரல் சம் ஃபங்க்ஷன் போடுறோம் அப்படின்னா இங்கே dx இருக்கணும். இல்லை ஒய்யை பொறுத்து பண்ணால் இங்கே சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இருந்தால் dy இருக்கணும். அப்போ இன்டெக்ரல் இருந்தாலே இங்கே கூட dxஓ dy, d ஆஃப் சம்திங் இருக்கணும். அது இப்போ நியூமரேட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். dy இருக்கு இல்லையா? அப்போ லெஃப்டில் ஒய் டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணலாம், dxஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே ப்ராடக்ட்டில் போயிடும். அப்போ எக்ஸ் டேர்ம்லாம் ரைட்டில் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ dy இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒய்யை மட்டும் லெஃப்ட்டு கொண்டு வர, அப்போ டிவிஷனில் வரும். -2 இங்கே தான் இருக்குது. எக்ஸ் டிவைடட் பை dx இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது dx பை எக்ஸ்ன்னு ஆகிடும். ஓகே, இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு நம்ம பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் dy பை ஒய், 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரல் dx பை எக்ஸ், 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் log x. அதே போல் 1 பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் log y. அது இன்டகிரல் சிம்பிள் இருந்தாலே dyயோ dxஓ இருக்கணும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 பை ஒய், 1 பை எக்ஸ். ஓகே, அப்போ இன்டகிரல் dy பை ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா log y எழுதலாம். இங்கே -2 log x. வழக்கமாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் நம்ம எழுதணும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் log c நான் போட போகிறேன். ஓகே, ரைட். இப்போ இந்த மைனஸ் நீங்கள் லெஃப்ட்டு கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ log y, இல்லை நீங்கள் ரைட்லேயே கூட வச்சுட்டு பண்ணலாம். மைனஸ் இருக்கட்டும், பவர் ரூல் அப்ளை பண்ணுங்கள். log ஆஃப் x² ப்ளஸ் log c. log ஆஃப் அடிஷன் இருந்தால் இந்த ப்ராடக்ட்டில் எழுதலாம்னு அர்த்தம். மைனஸ் இருந்தால் டிவிஷனில் வரும். இங்கே ஒரு லாகர்தமிக் இருக்குது, இங்கே ஒரு லாகர்தமிக் இருக்குது. மைனஸ் சைன் இருக்குது, டினாமினேட்டரில் வரணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், log ஆஃப் c பை x² எழுதலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது log y. ரெண்டு பக்கம் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இருந்தாலும் லாகை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y ஈக்குவல் டு c பை x². கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x² y ஈக்குவல் டு c, x² y மைனஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு லீனியர் ஃபேக்டரை நம்ம சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் அடுத்த லீனியர் ஃபேக்டர் சால்வ் பண்ணி இன்னொரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ xp ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த சேம் பேட்டர்ன் xp லெஃப்டில் வச்சுக்கிட்டு ஒய்யை ரைட்டு கொண்டு போனால் மைனஸ் ஒய், பிக்கு பதிலாக என்ன இதில் சொல்லுங்கள், dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் ஒய். வேரியபிள் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ dy வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ஸோ ஒய்யை லெஃப்ட்டு கொண்டு வரும், இப்போ டிவிஷனில் கொண்டு வரும். அப்போ இங்கே -1 இருக்குது, மைனஸ் மட்டும் வச்சுக்கிறேன். எக்ஸ் டிவைடட் பை dx ரைட்டுக்கு போனால் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ dx டிவைடட் பை எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். நான் இங்கேயே இன்டகிரல் சிம்பிள் போட்டுக்கிறேன். 1 பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் log y மைனஸ் log c. இன்டகிரேட் log x. ஒரு இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் ப்ளஸ் சின்னு போடுவோம். ரெண்டுமே லாகர்தமிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால log c நான் போடுறேன்.
ஓகே log y ஈக்குவல் டு ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ரெண்டுமே ப்ளஸ் இருந்தால் லாக் ஆஃப் ப்ராடக்டில் எழுதலாம் மைனஸில் இருந்தால் டிவிஷனில் இருக்கா எழுதலாம் எந்த லாகுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கோ அதுதான் டிவிஷனில் வரணும் இப்போ லாக் ஆஃப் இங்கே ப்ளஸ் இருக்குது இல்லையா அப்போ சி டிவைடட் பை மைனஸ் லாக் இருக்கிறதால பை எக்ஸ் ரெண்டு பக்கம் லாகரிதமிக் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா y ஈக்குவல் டு சி டிவைடட் பை எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஜீரோ டைப்பில் சொல்யூஷன் எழுதுங்க ஸோ xy minus c equal to 0. ஸோ ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர்லேருந்து ஒரு சொல்யூஷன் அடுத்த லீனியர் ஃபேக்டர்லேருந்து ஒரு சொல்யூஷன் therefore the general solution is இல்லை சிம்பிளாக நீங்கள் சொல்யூஷன் கூட எழுதலாம் ரெண்டுத்தையும் ப்ராடக்டில் எழுத வேண்டியதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு எழுதணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் சி இன்ட்டு xy minus c equal to 0. Okay.